ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் தீபாவளிக்கு ரொம்ப ஈஸியான ஒரு நான்வெஜ் விருந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்மளும் டக்குன்னு லஞ்சை முடிச்சுட்டு தீபாவளியை என்ஜாய் பண்ணோம்ல, அதனால 1-1.5 மணி நேரத்துக்குள்ளவே முடிக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான நான்வெஜ் விருந்து ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பொதுவாக ஃபங்க்ஷனில் பிரியாணிக்கு பிரெட் அல்வா ஸ்வீட்டாக வைப்பாங்க. அந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளும் இன்னைக்கு தீபாவளி விருந்தில் மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதனால இன்னைக்கு ஒரு சூப்பரான பிரெட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பிரெட் அல்வா செய்யறதுக்காக முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஒரு கடாயில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் கொஞ்சம் காஞ்சதும் ஒரு 10 முந்திரியை உடைச்சி சேர்த்துக்கிறேன். முந்திரி லைட்டாக கலர் மாறினோடனே எடுத்துட்டு திராட்சையை பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பிரெட் ஸ்லைஸை கட் பண்ணிட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். அந்த நெய்யிலேயே நான் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இந்த பிரெட் ஸ்லைஸை 4 கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பிரெட்டை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பிரெட்டை போட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கோல்டன் கலர் வர மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கோல்டன் கலர் வந்துடுச்சு. இந்த பிரெட்டை எடுத்துட்டு மீதி இருக்க பிரெட்டையும் நான் அதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம பிரெட் அல்வா செய்யறதுக்காக ஒரு 1/2 லிட்டர் பாலை நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம பொரிச்சு வச்சிருந்த பிரெட் ஸ்லைஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த பால் எல்லாத்தையும் இந்த பிரெட் ஸ்லைஸ் நல்லா உறிஞ்சிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். பிரெட்டும் பாலும் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அந்த சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஹல்வா இன்னும் கொஞ்சம் திக்காகணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஹல்வா நல்லா திக்காக இருக்கு. எண்ணெயும் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் சேர்த்துக்கிறேன். மில்க் மேட் இல்லைன்னா ஸ்வீட்லெஸ் கோவா கூட சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான், ஆனால் இதை சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம பிரெட் அல்வாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ரொம்ப டேஸ்டான ஒரு இறால் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவை உடைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பெரிய தக்காளியை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த எறா தொக்குக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல. ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்த எறாவை சேர்த்துக்கலாம். எறாவை சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த எண்ணெயிலேயே எறா நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை லைட்டாக தெளிச்சு விட்டு சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்ல, கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த எறா தொக்குல நம்ம ரொம்ப கம்மியாக தான் தண்ணி சேர்த்துருந்தோம். ஆனால் இப்போ பாருங்க, எறா நல்லா தண்ணி விட்டுருக்கு. அதனால தான் எப்பவுமே எறா தொக்கு செய்யும்போது தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்க்கணும். இப்போ 1 நிமிஷத்துக்கு கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கிரேவி நல்லா திக்காக இருக்கு. இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எறா தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு பெப்பர் சிக்கன் மசாலா தான் செய்ய போகிறோம். இதை விட ஈஸியாக ஒரு சிக்கன் கிரேவியை செய்யவே முடியாது. ஆனால் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த சிக்கன் கிரேவியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்லா 1/2 கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு கழுவி எடுத்திருக்கேன். இந்த சிக்கனை சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள்,
1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய தக்காளியும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவை உடைச்சி சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயிலும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சிக்கனை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு கிண்டிலாம் விட வேண்டாம். அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நம்ம சிக்கன்ல கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல, ஆனால் சிக்கன் நல்லா தண்ணி விட்டுருக்கு. இதை தண்ணியிலேயே சிக்கனை வேக வச்சு எடுத்தா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் பாதி அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி இருக்கு, இன்னும் ட்ரை ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு இன்னும் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்திருக்கு. கிரேவில இருந்தும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். பாருங்க, நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சிக்கன் கிரேவியோட முக்கியமான ஹீரோவே கஸ்தூரி மேத்தி தான். நீங்கள் கஸ்தூரி மேத்தி சேர்த்து செய்யும்போது நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நான் ஒரு சிம்பிளான ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறேன். முதல்ல மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மீனில் மசாலா ஊறுறதுக்காக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 பல்லு பூண்டை தோலோடு நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு மசாலாவை நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இந்த மீனில் நல்லா மசாலா படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் மீனை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சுட்டதுக்கு அப்புறமா மீனை பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 சைடும் மீனை நல்லா திருப்பி போட்டு மீன் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். அடுத்து நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம். சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக சிக்கனில் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், சிக்கன் 65 மசாலாவும் சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவுலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 ஹவருக்கு நல்லா ஊற வச்சுருந்தேன். இந்த சிக்கனை சேர்த்துட்டு 2 சைடும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். இப்போ நம்ம விருந்தோட மெயின் டிஷ் பிரியாணி செஞ்சுக்கலாம். இப்படி நம்ம லேட்டாக செய்கிறதுனால நம்ம பிரியாணி சாப்பிடும்போது நல்லா சுட சுட சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் லேட்டாக செஞ்சுக்கிறேன். இப்போ நான் குக்கரில் 1/2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 3 பட்டை, 3 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 துண்டு பட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 4 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு. இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் 3/4 ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்குங்க. 3 தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். 4 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. தக்காளி நல்லா வதங்கணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா திக்கான தயிரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருக்கு. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலை சேர்த்துக்கிறேன். அடுத்து நான் மட்டன் சேர்க்க போகிறேன். மட்டனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும், 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மட்டனை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை கழுவி நல்லா ஊற வச்சு வச்சுருந்தேன். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் ஊற வச்சு வச்சிருந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு அரிசி பாதி வெந்து வரணும். அதுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாஸ்மதி அரிசி நல்லா பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலை சேர்த்துக்கிறேன். மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எப்போவுமே குக்கரில் பிரியாணி செய்யும்போது குக்கரில் தம் போனதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிருங்க. அப்போதான் பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். ஒரு நல்ல நான்வெஜ் விருந்தை முட்டை இல்லாமல் செஞ்சால் நல்லா இருக்காதுல்ல, அதனால கடைசியாக முட்டை பணியாரம் செஞ்சுக்கலாம். இப்போ முட்டை பணியாரம் செய்யறதுக்காக 4 முட்டையை உடைச்சு சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் 2 பெரிய வெங்காயமும் ஒரே ஒரு பச்சை மிளகாவையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ அடுப்பில் குழிப்பணியார கல் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ 1 நிமிஷத்துக்கு முட்டையை நல்லா வேக வச்சுட்டு திருப்பி விட்டுக்கலாம். குழிப்பணியாரம் நல்லா குண்டு குண்டா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இன்னும் ஒரு வாட்டி கூட முட்டை பணியாரத்தை நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. எல்லா முட்டை பணியாரத்தையும் நான் எடுத்துடுறேன். அவ்வளோதாங்க, தீபாவளி ஸ்பெஷல் நான்வெஜ் விருந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நல்லா வாழை இலையில பரிமாறிக்கலாம். முதல்ல உப்பு வச்சுக்கிறேன், வாழைப்பழம் வச்சுக்கிறேன். நம்ம செஞ்ச பிரெட் அல்வா வச்சுக்கலாம். இந்த பிரெட் அல்வா ரொம்ப டேஸ்டாக இருந்ததுங்க. நான் தீபாவளிக்காக நேற்று வெஜ் விருந்தும் போட்டிருந்தேன். அப்போ பிரெட்ல செஞ்ச குலோப் ஜாமுன் தான் இது, அதையும் பரிமாறிக்கிறேன். நேற்று தீபாவளி விருந்துக்கு வெஜ்ஜில் நார்த் இந்தியன் தாலி ரெசிபி தான் செஞ்சுருந்தேன். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நம்ம வாழை இலையில் மட்டன் பிரியாணி, எறா கிரேவி, பெப்பர் சிக்கன் மசாலா, மீன் வறுத்தது, சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை பண்ணது, முட்டை பணியாரம், தயிர் பச்சடி எல்லாமே வச்சாச்சு. அவ்வளோதாங்க, இந்த வருஷம் தீபாவளிக்கு ரொம்ப ஈஸியான ஒரு நான்வெஜ் விருந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த தீபாவளிக்கு நல்ல ஈஸியான இந்த நான்வெஜ் விருந்தை செஞ்சுட்டு தீபாவளியை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்குங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. சேஃபாகவும் சந்தோஷமாகவும் செலிப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.